இந்த சீசன்ல மட்டும் தான் எந்த ஒரு லவ் கண்டென்ட்டும் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திட்டு இருந்தோம் தெரியுமா. ஆனா இப்ப வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மூளைக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது. போன வாரத்திலே நம்ம ஜாக்கு எனக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே முத்துக்குமரனை தான் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு என்னதான் பிடிக்கும் அப்படிலாம் ஓடிட்டு இருந்தாங்கல்ல. இந்த வாரத்தோட ஸ்டார்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ள நம்ம ராணவ் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல பவித்ராவை லவ் பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா. அந்த டாஸ்க் முடிஞ்சுமே அதுல இருந்து வெளியே வராம சுத்திட்டு இருக்காரு. இத பார்த்த பசங்க போய் கேட்டாங்க, என்னப்பா இருக்கா இல்லையா உண்மையை சொல்லு அப்படின்னு. இதுக்கு நம்ம ராணவ், ஐயோ அவங்க எனக்கு அக்கா மாதிரி. எதே அக்கா மாதிரியா? அப்படி என்ன வயசு டிஃபரன்ஸ்? நான் வந்து 96 born, அவங்க வந்து 95 born. சோ என்னை விட ஒரு வயசு பெரியவங்க. பட் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சினிமாக்குள்ள இருக்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு யோசிக்கிறேன். மேபி ஒரு டாக்டரா இருந்தா பெட்டர். ஓ அதே சினிமாக்குள்ள இருக்கிறது வேணாம் அப்படின்னு கேட்டா, இப்போ நாங்க ரெண்டு பேருமே சினிமால இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேருக்குமே வேலையும் போயிட்டு அவுட் ஆஃப் ஃபீல்டும் ஆயிட்டோம்னா சோத்துக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பாத்துக்கிற மாதிரி இருக்கணும். சினிமால இருந்தா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்க, அவ்வளவுதானே, அதுக்கு எங்க ஏரியால ஒரு ஆயா இருக்கு, 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தேன்னு வச்சுக்க, உன்னை நல்லா பாத்துக்கோ ஓகேவா அப்படின்னு கலாச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இந்த பீஸ் பண்றது 24/7ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்ப பார்த்தாலும் பவித்ரா பின்னாடியே போய் சுத்திக்கிட்டு பவித்ரா கிட்ட ஏதாவது பொக்கேன்னு ஒன்னு கொடுத்துக்கிட்டு இப்படியே கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்குது. ஒண்ணு லவ் பண்ணிடணும், இல்லனா வேணான்னு சொல்லிடணும். ஆனா இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம ஓட்டிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதான் உள்ள இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லி அமைச்சிருக்காங்க போல இருக்கு. அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்குது இந்த பீஸ். இந்த பக்கம் கேர்ள்ஸ் டீம்லயும் இத பத்தின டாக் போயிட்டு இருக்கு. என்னடி உண்மையிலேயே இருக்கு போல இருக்கு அப்படின்னு. அதுலயும் நம்ம சாச்சனா, அக்கா 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 உண்மையிலேயே இருக்கா, என்ன நடக்குது அப்படின்னு கியூரியஸா கேக்குறாங்க. நீ வேற ஒருத்தரி ஆய மூட்டு சும்மா இரு, டீம் டிஸ்கஷன் பேசலாம்னு சொல்லி எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பவித்ரா சொல்ல, ஏய் எலிஜிபிள் பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கடி, சோ யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு இந்த ஜாக்கு பையப்புல இங்கேயும் கிளப்பி விட்டுட்டு இருக்கு. நேத்தே 1 hour ஷோல பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க, ஸ்டார்டிங்லயே தர்ஷிகா போய் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஜாக் கிட்ட, அதை போய் விஷால்ட்ட கேட்டாங்க தெரியுமா. நாம இருக்கா இருக்குன்னா சொல்லு பார்த்து முடிச்சுக்கலாம் அப்படின்லாம். அதே மாதிரி இங்க ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஜாக். மேபி இவங்க ரெண்டு பேரோடது கிளியர் ஆச்சுன்னா முத்துவோடது என்னோடது கிளியர் ஆயிரும் அப்படின்னு நம்புறாங்களா? எது எப்படியோ அவன் பச்சையா பவித்ராவை வச்சு ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு பாக்குறான். பட் இது எங்க போய் முடியும்னு தெரியல. இப்படின்னு வர்ஷினியும் அவனுக்கு மட்டும் டாஸ்க் கொடுக்கறப்போ எல்லா பொண்ணுங்களையும் பத்தி ஒவ்வொரு நாளும் பெருமையா பேசுற மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஒரு பக்கம் ஜாக்கு முத்து, இன்னொரு பக்கம் விஷால் தர்ஷிகா, இன்னொன்னு பவித்ரா அண்ட் ராணவ். இதுல எத்தனை வெளியே போறப்போ ஒன்னா போகுது பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு ஏன் காதல்னா பிடிக்கவே மாட்டேங்குது? அடுத்து நாமினேஷன் டைம்ல நம்ம பவித்ரா இருக்காங்க இல்லையா, ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்படி நம்ம அனிருத் மாதிரி இத பக்கத்துல இருந்து கேட்ட அஞ்சிதா, ஓ அப்படி போதா சங்கதி அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறப்பதான் கரெக்டா நம்ம ராணவ் என்னது என்ன பாடின அப்படின்னு கேட்டாரா. அப்ப நம்ம அஞ்சிதா சொன்னாங்க இந்த லைனை பாடினா அப்படின்னு. அதுக்கு நம்ம ராணவே, எனக்கு தெரியும் யாரும் இல்லன்னு, அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நம்ம அஞ்சிதாக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஷோல நிக்கணும்ன்றதுக்காக என்ன வேணா பண்ணலாமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ டீம் டிஸ்கஷன் அப்போ ராணவ் சொன்னதை சத்யா போட்டு கொடுத்துட்டார் அஞ்சிதா கிட்ட. அவன் எல்லாம் பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி பாய் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவானாமா. அப்படி சொன்னா, ஆமா சொன்ன அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல, எனக்கு இதெல்லாம் பாக்குறப்ப செம்ம கோவம் வருது அவன் மேல. ஏதோ ஒன்னு பண்ணணும்னு பண்றான், ஒருவேளை இவளுக்கு அட்ராக்ஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அன்சிதா கேட்க, அதான் இங்க ஒண்ணும் இல்ல வந்துட்டா என்ன பண்றது, அவன் தான் அக்கான்னு சொல்லிட்டு போயிருவானாமே. அப்படி மட்டும் அவன் பண்ணா நானே அவனை காலி பண்ணிடுவேன், குடிச்சு ஒரே குத்து. இதெல்லாம் தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. நம்மள விட வெளியே பாக்குற மக்களே கழுவி கழுவி ஊத்துவாங்க இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இவங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் இவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு கிட்ட போய் கன்ஃபெஸ் பண்றப்போலாம் உண்மையிலேயே ஒரு லவ் பண்ற பையன் ஒன் சைடா ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு ஃப்ளர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கு இந்த பீஸ். ஆனா இவருக்கு சினிமால இருந்து வேணாமா, பட் இதெல்லாம் மட்டும் பண்ணுவாராம். இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாளைக்குலாம் இந்த பீஸ் தாக்கு பிடிக்காது. இனிமே பொண்ணுங்க பின்னாடி பொறுக்கிறத பார்த்தேன். அடுத்து ஜெஃப் கிட்ட நம்ம சவுண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, வர்ஷினி இப்ப எப்படி தெரியுமா இருக்கா, நான் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல எப்படி இருந்தனோ அந்த மாதிரி இருக்கா. இன்னும் நான் அவள்கிட்ட பேச ஆரம்பிக்கல, பட் பார்த்த வரைக்கும் இன்னசென்ட், ஆனா டடால்னு வார்த்தையை விட்டுறா. அதாவது என்ன மாதிரி தான், ஆனா என்னோட இன்னசென்ட் வெர்ஷன் தான் அந்த பொண்ணு. ஆனா ஒண்ணு, என்னை விட பயங்கர வயலண்டா இருக்கா அவ, வார்த்தைலாம் பயங்கரமா விட்டுட்டு இருக்காடா அவ அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரமோட் பண்றாங்களா இல்ல அவங்கள வச்சு இவங்கள ப்ரமோட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, விடக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம மஞ்சரி முத்துக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு அதை வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த முத்துவை பாத்தியா, அவனுக்கு நான் ஒரு டாஸ்க் கொடுத்தேன், அதை அவன் பண்ண மாட்டேன்னு சொல்லல, அவன் அந்த டாஸ்கை ஏத்துக்கவும் இல்ல. பட் நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் படுத்தாலும் பரவாயில்ல, இந்த டாஸ்கை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லி பண்ணி அவன் வாயை தொடர்ந்து பேசாம சுத்தி இருக்கவங்கள பேச வச்சு அந்த டாஸ்கையும் பண்ணி அவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சானோ அதையும் நிறைவேற்றிக்கிட்டான். பாத்தியா, அதுதான் அவனோட கேம் அப்படின்னு முத்துவ பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இது பெருமையா பேசுறதா இல்ல உள்ளுக்குள்ள காண்ட வச்சுக்கிட்டு வெளியே பாராட்டுறாங்களான்னு தெரியல. இதுல
உண்மை. நெக்ஸ்ட் நம்ம ராணவுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. பெண்கள் என் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டே போங்க இப்படின்னு. ஆனா இந்த பீஸ் பவித்ரா என் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு போதே இத பார்த்த கேர்ள்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் சிரிச்சாலும் இவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான்ல அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு தான் சொன்னாங்க. அதுலயும் சௌந்தர்யாக்கு ஏன் அவன் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தோணுது. சோ பவித்ராவை தனியா கூப்பிட்டு, பவித்ரா அவன் இப்படி பண்றதெல்லாம் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, அவன் ஏதோ காமெடியா பண்ணிட்டு இருக்கான் அதனால ஓகே, இன்கேஸ் சீரியஸா பண்ணானா நானே சொல்லிடுவேன். அண்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன் காமெடியா பண்றதோட நிறுத்திக்கோங்க, சீரியஸா இருந்தா இதெல்லாம் வேணாம் தயவு செஞ்சு அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்லிட்டதா பவித்ரா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதானே, இவங்க ரெண்டு பேரையும் வச்சு இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா ரயில் விடுவாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த ப்ரமோஷன் தானே, வர்றது யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? சோ பண்ணு அப்படின்னு பவித்ராவும் விட்டாங்க. அதெல்லாம் அசிங்கம் அசிங்கம். நெக்ஸ்ட் நேத்து அந்த வாழைப்பழம் டாஸ்க் நடந்துச்சு தெரியுமா? அப்ப இந்த பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்லாம் ஏதாவது ஒன்னு பிளான் பண்ணி கோடு வேர்டு வச்சு லெஃப்ட்டுக்கு வா நான் இங்க தான் இருக்கேன், ரைட்டுக்கு வா அப்படின்னு உசாரா முன்கூட்டியே ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருங்க. அதனால இப்பவே மண்டையில தட்டி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடணும் அப்படின்னு நம்ம பிக் பாஸ் என்ன பண்ண சொன்னாரு, ஒரு உறுதிமொழி. அதுல அவர் என்ன சொல்ல சொன்னார்னா, நாங்கள் நேர்மை தவற மாட்டோம், பனானாவை ஊட்டி விடும் போது நேர்மையாக ஊட்டி விடுவோம், உட்கார்ந்து இருக்கும் நபர்களுக்கு எந்த க்ளூவும் கொடுக்க மாட்டோம், சத்யா சொல்வது போல் மூச்சு விடுவதை வைத்து கண்டுபிடிப்பது இல்லை சாச்சனா சொன்னது போல் நகை சத்தத்தை வைத்து கண்டுபிடிப்பதோ இப்படிப்பட்ட அலுமினி ஆட்டத்தை ஆட மாட்டோம், இது சத்தியம் அப்படின்னு சொல்ல சொன்னார். இதுல இருந்து என்ன தெரியுது, வீட்டுக்குள்ள இப்ப இருக்கிற ஹவுஸ்மேட்ஸோட சேர்ந்து நம்ம பிக் பாஸும் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டார். பாவம் பா அந்த பீஸ் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. அடுத்தபடியாக நம்ம ஜாக் இருக்காங்க இல்லையா, அவங்க பச்சை கலர் சிங்குச்சாங் அப்படின்ற மாதிரி ஒரு பேண்ட போட்டு என்ன சொன்னாங்க, இந்த பேண்டோட விலை எவ்வளவு தெரியுமா, 14,000 ரூபாய் அப்படின்னாங்க. எது 14,000 ரூபாயா, அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, இத பேண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாமா. அதெல்லாம் சரிமா 14,000 ரூபாய் கொடுத்து ஒரு பேண்டா அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணே எனக்கு தெரியாதுண்ணே, எனக்கு பேண்ட் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி பில் கவுண்டர் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டேன், அங்க போய் கேட்டா 14,000 ரூபான்றாங்க. அது இப்பெல்லாம் கிடையாது, பல வருஷத்துக்கு முன்னாடி. சோ விட மனசு இல்லாம வாங்கி வந்துட்டேன் அப்படின்றாங்க. இப்ப இந்த பேண்ட் தான் சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஜாக்லினோட 14,000 ரூபாய் பேண்ட், அப்படி என்ன அம்சம் அதில் இருக்கிறது அப்படின்னு அதை போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் பொண்ணுங்க பண்ணா பரவாயில்ல, நம்ம பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இல்ல இந்த உலகத்துல நான் தான் இந்த டிசைன் போட்டிருக்கேன், வேற யாரும் போடல. நெக்ஸ்ட் நம்ம அன்ஷிதா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த மளிகை ஜாமான் வாங்க போறதுக்கு முன்னாடி நம்ம சாச்சனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த தடவை நான் தான் கிச்சன் இன்சார்ஜ், சோ ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் தான் ஒவ்வொருத்தருக்கும் சுகர் கொடுக்க போறேன். ஏன்னா சுகரை ரொம்ப லாவிஷா செலவு பண்றாங்க. அதுலயும் சாச்சனா நீ நிறைய சுகர் ஆட் பண்ற, சோ 2 ஸ்பூன் தான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஆனந்தியும் சொல்றாங்க, ஆமா சாச்சனா நீ நிறைய சுகர் ஆட் பண்ற, உடம்புக்கே நல்லது இல்ல, சோ கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு. ஆனா நம்ம சாச்சு நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க, நான் திருடி சாப்பிட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. இந்த பயபுள்ளைக்கு திருடுறது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அந்த 2வது வாரமே நான் ஒரு கடைக்கு போனேன், ஒரு செயின் வாங்கினேன், அந்த செயின் தொலைஞ்சு போச்சு, அதனால அதே கடைக்கு போய் காசு கொடுக்காமலே அந்த செயினை திருடிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. வீட்டுக்குள்ள கேர்ள்ஸ் டீம்ல இருந்து திருடி பாய்ஸ் டீமுக்கு அரிசியை வைக்கிறது, இப்பவும் திருடி சாப்பிடுவேன்றாங்க. இது மட்டும் இல்லாம ஏகப்பட்டது இருக்கு, அதெல்லாம் சொன்னா சொல்லிட்டே போக வேண்டியதுதான். நம்ம சாச்சுவை பொறுத்த வரைக்கும் திருட்டு அப்படின்றது ஒரு தெய்வீகமான கலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு லைஃப். நெக்ஸ்ட் நம்ம ரயான் சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த ராணவ் அந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரதுக்கு நான் போறேன்னு நிக்கிறான். சுத்தி இருக்கிற பசங்க எல்லாரும் சொல்றாங்க, இங்க பாருப்பா சமையலை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் என்ன எடுக்கணும்ன்றது தெரியும், உனக்கு சமையலை பத்தி தெரியாது, அப்படி இருக்கிறப்போ ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் ராஜா அப்படின்னு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் அதை புரிஞ்சுக்காம நான் ஏன் போக கூடாது அப்படின்னு கேக்குறான். கடைசியா அதை புரிய வைக்கிறதுக்கே 15 நிமிஷம் ஆச்சு. ஏன் எனக்கு ஆசை இருக்காதா, வீட்டுக்குள்ள ஏற்கனவே இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் ஆசை இருக்காதா? அல்டிமேட் எய்ம் என்ன, இருக்கிற காசுக்கு கரெக்டான கிராசரிஸ் எடுத்துட்டு வரணும். அதை புரிஞ்சுக்காம நான் போறேன்னு நிக்கிறான். பட் நமக்கே வெளியில இருந்து பாக்குறப்போ இன்னசென்ட் மாதிரி காமிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாரா, இல்ல இவர் இப்படிதானா அப்படின்னு இருக்கு. அழகான சப்போர்ட் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சது, எல்லாருமே சேர்ந்து இவரை புள்ளி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதை கரெக்டா யூஸ் பண்ணி லாஸ்ட் சீசனோட டைட்டில் வின்னர் மாதிரி போயிருக்கலாம். ஆனா பயபுள்ளைக்கே எப்படி ஆடுறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது இந்த கேம். ரொம்ப பாவம், அவர் கிடையாது, அவர்கிட்ட சிக்கின கண்டஸ்டன்ஸ். இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம விஷால் அண்ட் தர்ஷிகாக்குள்ள இருக்க கச்சகச்சா கிஜிகிஜா கிளி கிளி பிலி 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 அது என்ன, வா ஓபனா பேசிடலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் கார்டன் ஏரியால நடந்துகிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப விஷால் என்ன சொல்றாரு, நம்ம 2 பேரும் 8 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், நீயும் சரி ஹாசினின்னு ஏதோ ஒரு பொண்ணு போல இருக்கு, இவங்க 2 பேரும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எனக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் உங்க வேர்ல்டுக்குள்ள என்னால வர முடிஞ்சு, அதை நான் மிஸ்யூஸ் பண்ண கூடாதுல்ல. பட் நமக்குள்ள இப்ப என்ன நடக்குதோ அது நமக்கு தெரியல, அது என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா இதை நம்ம தான் பேசணும். அதை விட்டு 3வது ஒருத்தர் அதை பத்தி வந்து பேசுறது என்னால ஏத்துக்க முடியல. யார சொல்றேன், ஜாக்க தான் சொல்றேன், அவ எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. ஓ அப்படி சொல்றியா, பட் நான் தான் அவளுக்கு ஹிண்ட் கொடுக்கறணும்னு தோணுதுடா. அவ ஏதாவது ஒன்னு சொன்னா நான் பிளஷ் பண்றேன், அதை பாக்குறப்பவே அவளுக்கு தெரியுது போல இருக்கு. இங்க பாரு தர்ஷி, எப்பவுமே நான் உன் ஃபீலிங்ஸ்ல விளையாடிட கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் எதுவுமே கேமுக்காக பண்ணல, எனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா எது எப்படியோ எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேசிக்கலாம், யாரையும் இதுக்குள்ள சேர்க்க வேண்டாம்
வேண்டாம் இப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம தர்ஷிகாவோட கண்ணு மட்டும் எந்தெந்த கேமரால நம்மள பாக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கு. இது வெளியே போகுமா, எப்படியாவது போயிடணும் அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்களா, கடவுளே இது வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்களான்னு தெரியல. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு வெக்கமா இருக்குது. ஃபைனலி இவங்க டிஸ்கஷன்ல என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, எதுவா இருந்தாலும் நம்ம வெளியே போய் பாத்துக்கலாம். அண்ட் ஜாக்க தயவு செஞ்சு உள்ள விடாத. ஹே, நான் விடவே இல்லப்பா, நான் பவித்ராட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ, எது பவித்ராட்டையும் பேசிட்டியா? ஆமா, நான் தான் போய் கேட்டேன், ஒரு வேலை எனக்குள்ள இருக்கா அப்படின்னு. சரி, அப்ப நான் சிரிக்கிறத பார்த்து ஜாக்கா புரிஞ்சுக்கிட்டா, ஓ அததான் அந்த பீஸ் என்கிட்ட வந்து கேட்டுச்சா, பட் நான் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டேன். இப்போ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னா அருண் அண்ட் சத்யா, அவங்க வந்து உன்கிட்ட கேட்டாங்கன்னா உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு ஜாக் கேட்கிறப்ப இருந்துச்சு. அப்படி இல்ல மச்சான், இல்ல என்ன மச்சான்னு கூப்பிடாத, பிடிக்காது. சரி விடு, இது எப்படியோ ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, நமக்குள்ள என்னவோ அதை வெளியே போய் பாத்துக்கலாம் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. சரியில்லையே. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, தர்ஷிகாக்கு பட்டாம்பூச்சி ஆல்ரெடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் 7 வருஷம் லவ், அதனால மோஸ்டா நிறைய லவ் ஸ்டோரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா நம்ம விஷாலுக்கு ஏகப்பட்ட லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப பிளான் பண்ணி பொறுமையா காய நகர்த்துறாரு. அண்ட் யோசிச்சு முடிவு பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. லைஃப்பை தொலைச்சிட்டேடா. ஆனா அவருக்குள்ளயும் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கல, எப்படி பறக்கிறது அப்படின்னு ஒத்திக்க பார்த்துட்டு இருக்கு. ஒட்டு மொத்தத்துல இந்த சீசன்ல 1 கன்ஃபார்ம், இன்னும் 2 கியூல இருக்கு. இப்போ வரைக்கும் இது பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸா இருந்துச்சு. ஐ திங்க் முடிய போறப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸா மாறிடும் நினைக்கிறேன். யாரெல்லாம் அப்படி ஜோடி ஜோடியா போறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.